சில மதர்ஸ் என்கிட்ட டாக்டர் எனக்கு நிறைய டென்டல் ப்ராப்ளம் இருக்குது, என் குழந்தைக்கும் அதே மாதிரி டென்டல் ப்ராப்ளம் வருமானு கேட்குறாங்க. சான்சஸ் இருக்குங்க. அந்த மதரோட எனாமல் நேச்சரையே அந்த குழந்தையும் ஜெனட்டிக்காக இன்ஹெரிட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கும் இதே மாதிரி டென்டல் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் டென்டிஸ்ட்ரியில் நிறைய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் இருக்குது. அதை நம்ம சரியாக பயன்படுத்தினா இந்த கேரிஸ்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். இல்லை முதல் விஷயம் ஃப்ளூரைட் வார்னிஷ். வீட்டுக்கு நம்ம பெயிண்ட் அடித்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி பல்லுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்காக பல்லு மேலே அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடெக்டிவ் கோட்டிங் தான் ஃப்ளூரைட் வார்னிஷ். இது கேவிட்டி வரதை ப்ரிவென்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆரம்ப கட்டத்தில் இருக்க கேவிட்டியை ஃபர்தராக ப்ராக்ரஸ் ஆகாமலும் தடுக்கும். நாங்கள் பல்லை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மால் ப்ரஷ் வச்சு ஃப்ளூரைட் வார்னிஷ் எடுத்து உங்கள் பல்லுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஏர் ட்ரை பண்ணிவிடுவோம். பெயின் இல்லாமல் 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்மால் ப்ரொசீஜர் தான் இந்த ஃப்ளூரைட் வார்னிஷ். அடுத்தது சீலண்ட். பல்லில் இருக்கக்கூடிய சின்ன குரூப்ஸில் ஃபுட் பார்ட்டிகல் தங்கி பாக்டீரியா கேவிட்டி ஏற்படுத்துது. அந்த சின்ன குரூப்ஸில் கேவிட்டி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சீலண்ட்டை போட்டு அந்த குரூப்ஸ் எல்லாம் சீல் பண்ணி வச்சாச்சுன்னா பாக்டீரியானால் கேவிட்டி ஏற்படுத்த முடியாமல் போயிடும். சின்ன ப்ரொசீஜர் தான், பட் நல்ல எஃபெக்ட் இருக்கும். அதில் ஹை கேரிஸ் ரிஸ்க் இருக்க பேஷண்ட்ஸுக்கு வருஷத்துக்கு 2 தடவையும், லோ ரிஸ்க் இருக்க பேஷண்ட்டுக்கு வருஷத்துக்கு 1 தடவையும் அப்ளை பண்ணலாம். ரெகுலராக அப்ளை பண்ணால் தான் எஃபெக்டிவாக இருக்கும். Ask your dentist about these two superheroes in preventive dentistry.